கொடுத்து இன்றைக்கு நீ ஜீவனோடு கூட இருக்கிறாயே, அது தேவனுடைய கிருபை. சபையில உனக்காக கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு கூட திறப்பறையில முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சப்பசி வந்தாலும் நிர்வாணம் ஆனாலும் ஒன்றுமில்லா மனிதரிடத்திலே நாசமோசம் வந்தாலும் அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, உடலை கேட்கல, அந்த உள்ளத்தை கர்த்தர் கேட்கிறாருங்க. அந்த உள்ளத்துல வாசம் பண்ணவர் துடிக்கிறாரு. உள்ளத்தை கொடு. ஹல்லேலூயா. எங்கெங்கே வைத்திருக்கிறாய் உள்ளத்தை? ஹல்லேலூயா. யாரை பற்றி கொண்டிருக்கிறாய்? நீ ஜெபித்தாயா? வேதத்தை வாசித்தாயா? எத்தனை மணி நேரம் ஜெபித்தாய்? எவ்வளவு நேரம் வேதத்தை நீ வாசித்தாய்? ஜெபிக்காதே எப்படி ஆராதனையில் உன்னால் வர முடிகிறது? நீ ஆகாயத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயே கர்த்தருடைய கண்கள் உன்னை காண்கிறது. நீ பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயே கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டு கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, சொற்கள் மிகுதியால், நான் பேசின வார்த்தை நிமித்தமாய், நான் பார்த்த பாவத்தை நிமித்தமாய். இயேசு வேணுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னால இருக்கவே முடியாதுங்க. அவரை ஜெபிக்காத, துதிக்காத. முதலாவது வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கிற தெய்வத்தை உன் பக்கத்தில் வைத்திருக்கிறங்க. இதுக்கு நீ தரித்திரமா இருக்கிறது? ஹல்லேலூயா. வெட்கப்படுத்தாத தேவனுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறுவத்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். நீ செய்த ஒவ்வொரு காரியமும் சந்த ரகத்தை நல்லா பதிர பார்க்கிறா. வேதம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவன் அக்கிரமத்தை அவனுக்கு வைத்து வைக்கிறார். தேவன் அவன் அக்கிரமத்தை அவனுக்கு வைத்து வைக்கிறார். அதை உணரத்தக்க விதமாய் அதை பலிக்க பண்ணுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் கரங்களை குறித்து நான் கேட்கிறேன். தேவனிடத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. ஒருவேளை உன் பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதத்தை வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, நீ ஆஸ்தியை சேர்த்து வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, தயவு செய்து அப்படி சாபத்தை வைத்து விடாதீங்க, சாபத்தை வைத்து விடாதீங்க. ஒருவேளை மனிதன் சபிப்பானால் என் ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தேவனே சபிப்பாரானால் யார் அதை மாற்ற முடியும்? யார் அதை மாற்ற முடியும்? ஹல்லேலூயா. யார் மாற்ற முடியும்? யார் மாற்ற முடியும்? எதை விதைத்தாயோ அதையே நீ அறுத்தாய். ஆனால் மீண்டும் மீண்டும் அதை நீ திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. யார் திரும்பி பார்ப்பது? ஹல்லேலூயா. யாருங்க? ஹல்லேலூயா. திரும்பி பார்க்காதே, திரும்பி பார்க்காதே. திரும்பினால் துக்கம், வேதனை யாரால மாற்ற முடியாதுங்க. பரிசுத்த போல் நடித்துக் கொண்டிருப்பது. யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? தேவனையா? தேவனை அங்க ஏமாற்றுது? தேவனை ஏமாற்றக்கூடுமா? ஹல்லேலூயா. உன்னை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை காலி செய்ய போகிறான். நீ அவனுக்கு இடம் கொடுத்து விட்ட. அநேக முறை தேவன் பேசினார்.
இடம் கொடுத்துட்டு அவன் புகுந்திருக்கிறான். இன்றைக்கு கூட நீ தெளிந்த ஒரு புத்தியோடு கூட நீ இருப்பாயினால் நீ பிழைத்துக் கொள்வாய். இன்றைக்கு மனம் திரும்பு. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் சொந்தமாக்கினீரே. யார் அழுதார் இயேசுவே, எனக்காக நீர் அழுதீர் இயேசுவே. யார் அழுதார் இயேசுவே, எனக்காக நீர் அழுதீர் இயேசுவே. கல்வாரி மலை மேலே கதறி நீர் அழுதீர். கஷ்டமான தோட்டத்திலே ரத்தமெல்லாம் வேர்வையாக்கி. இச்சையோடு பார்க்கிறாயே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ராம் முழுவதுமாய் இச்சையோடு பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ராம் முழுவதுமாய் ரத்தமெல்லாம் வெளியே வந்தது உனக்காக. நீ சுகமா இருக்கிறாயே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் சொந்தமாக்கினீரே. ஊரபலபரபலபதிரமாக்கரபலவா. யார் அழுதார் இயேசுவே, சொல்லுகிற வாயில திறந்து. உனக்காக யார் அழுதது? இந்த ரட்சிப்புக்காக யார் அழுதது? இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நீ பெற்றுக் கொண்டிருக்க யார் அழுதது? ஹல்லேலூயா. ஒருவேளை உன் தகப்பன் அழுதார்களா? உன் தாய் அழுதார்களா? உன் சகோதரன் அழுதானா? இல்லை உன் சகோதரி அழுதா? யார் அழுதது? இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் சொந்தமாக்கினீரே. இன்றைக்கு நீ உயிரோடு நின்று கொண்டிருக்கிறாய், அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனை ஏமாற்றவில்லை, உன்னை நீ வஞ்சித்துக் கொண்டிருக்கிற. நீ ஜெபிக்கலனா, நீ வேதத்தை வாசிக்கலனா, வேறு யாரும் வாசிப்பார்கள், வேறு யாரும் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நஷ்டம் உனக்கு தான், தேவனுக்கு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பேசவில்லை என்றால் யார் பேசுமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க. அது கூட சொல்ல முடியல. ஹல்லேலூயா. கல்லுகள் பேசும். ஹல்லேலூயா. மறுமையின் வாழ்க்கை, நோயறிந்த நண்பர்கள், பட்டினி பழக்கமையா, கண்ணீர் சொந்தமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுமையின் வாழ்க்கை, நோயறிந்த நண்பர்கள், பட்டினி பழக்கமையா, கண்ணீர் சொந்தமையா. இப்படித்தானே நான் வாழ்ந்து வந்தேன். எப்படி என்னை சொல்லுங்க தெரிந்து கொண்டே, எப்படி என்னை தெரிந்து கொண்டே. மறுமையின் வாழ்க்கை, நோயறிந்த நண்பர்கள், பட்டினி பழக்கம் ஐயா, கண்ணீர் சொந்தம் ஐயா. வறுமை சொல்லுங்க சொல்லுங்க. இப்படித்தானே நான் வாழ்ந்து வந்தேன். எப்படி என்னை தெரிந்து கொண்டேன். இப்படித்தானே இயேசுவே. ரபலபதிர மக்கரபலபா.
கிருபையினால் என்னை மீட்டுக் கொண்டு, கிருபையினால் என்னை மீட்டுக் கொண்டு. உங்களை தவிர எங்களுக்கு இங்கே யாரும் இல்லை, உங்க அன்பை தவிர சொந்தம் என்று சொல்ல எதுவும் இல்லை. உங்களை தவிர எங்களுக்கு இங்கே சொல்லுங்க, உங்களை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களை தவிர எங்களுக்கு இங்கே யாரும் இல்லை, உங்க அன்பை தவிர சொந்தம் என்று சொல்ல எதுவும் இல்லை. பஞ்ச பசி வந்தாலும் நிர்வாணம் ஆனாலும் ஒன்றுமில்லா மனிதர்களே நாசமோசம் வந்தாலும், பஞ்ச பசி வந்தாலும் நிர்வாணம் ஆனாலும் ஒன்றுமில்லா மனிதரிடம் நாசமோசம் வந்தாலும் என் இயேசு சொல்லுங்க. நடத்துகின்றவரையா உங்க கிருபையால் என்னை மூடிடுவா. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை தவிர எங்களுக்கு இங்கே யாரும் இல்லை ஆண்டவரே, உங்க அன்பை தவிர சொந்தம் என்று சொல்ல எதுவும் இல்லை. வறுமையின் வாழ்க்கை நோயறிந்த நண்பர்கள் பட்டினி பழக்கமையா கண்ணீர் சொந்தமையா. வறுமையின் வாழ்க்கை நோயறிந்த நண்பர்கள் பட்டினி பழக்கமையா கண்ணீர் சொந்தமையா. இப்படித்தானே நான் வாழ்ந்து வந்தேன், எப்படி என்னை தெரிந்து கொண்டே. இப்படித்தானே இப்படித்தானையா. ஓ ஹல்லேலூயா. நீதான் கந்தரவத வதீர பக்கரா. இப்படித்தானே நான் வாழ்ந்து வந்தேன், எப்படி என்னை தெரிந்து கொண்டே. எப்படி என்னை தெரிந்து கொண்டே, எப்படி என்னை தெரிந்து கொண்டே. ஹல்லேலூயா. வறுமையின் வாழ்க்கை நோய்கள் என்ற நண்பர்கள். ஹல்லேலூயா. பட்டினி பழக்கம் கண்ணீர் சொந்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரிடத்திலே வரும்போது வறுமை, பசி, பட்டினி, பிசாசு பிடி, பிசாசுடைய பிடியில் இருந்தால் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எல்லாம் என் வாழ்க்கையில இருந்தது. ஹல்லேலூயா. அவர் என்னை மாற்றினார், என்னை சுகமாக்கினார், என்னை சுகம் கொடுத்தார், என்னை பலனா கர்த்தர் மாற்றினார். வியாதிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு வருடத்துல ஒரு கண்ணு போயிடுன்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்லி 4 வருடம் ஆகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா டாக்டருங்க, ஒரு சில டாக்டருங்க பொய் சொல்றது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஒரு சில டாக்டர் வந்து பயமுறுத்துவாங்க. ஆனா உண்மைதான். ஹல்லேலூயா. உண்மைதான். அது உண்மையா இருந்தாலும் என் ஆண்டவர் அதை ஒன்றுமில்லாத மாற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதெல்லாம் தானங்க அவரை மறக்க முடியல. இப்படியெல்லாம் கர்த்தர் மாற்றினாரு. சங்கீதக்காரர் தாவீது சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை உணவென்றாலே அவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. உடுத்த உடை என்றாலும் அவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையில நடந்ததுங்க. இன்னைக்கு உணவு இருக்குது, உடை இருக்குது, உட்கார்றதுக்கு இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் ஹல்லேலூயா அவர் நிச்சயமாய் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் கூப்பிடுகிற யாவருக்கு ஒரு மறுபத்திரம் கொடுக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்ற கரங்களை தட்டி
தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். வருஷத்த நாளை ஓய்வு நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்று நாள். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோம். வறுமை என் வாழ்க்கை, நோயில் இந்த நண்பர்கள். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன் என் அன்பு பிள்ளைகளே, பாவம் செய்து உன் பிள்ளைகள் மேல் வைத்து விடாதீங்க. ஒருவேளை நீ தேவனை ஏற்றுக்கொள்ளாத போது, தேவனை அறியாத போது நீ பாவம் செய்திருப்பாயினால், நீ தேவனிடத்திலே வரும்போது எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார். எல்லாம் பழைவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறின என்று வேதம் சொல்லுகிறது. நீ மறுபடியும் அவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நீ திரும்பி பார்த்தாயனால், அல்லேலூயா, உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஆண்டவர் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டார். உன் பிள்ளைகளை பிடிச்சு பாரு. அதாவது ஆண்டவர் வந்து தண்டிக்கிறவர் இல்லைங்க, அவர் மன்னிக்கிறவர். ஆனா அவன் பிடிச்சுப்பான். உண்மை தானே? உண்மை இல்லைங்க, அவன் பிடிச்சுப்பாங்க. அது என் வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா. அது என் வாழ்க்கையில நடந்தது. அது நடக்க வைத்து அதை அனுபவிக்குவதான் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதை நான் அனுபவித்தேன். அந்த வேதனை, அந்த துக்கம், அந்த தூக்கம் இல்லாத காரியங்களை நான் அனுபவித்தேன். அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்க பிழைத்துக் கொள்ளுங்க, அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அலை பாடுவோமா? வறுமையின் வாழ்க்கை, நோயில் இந்த நண்பர்கள். அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். சேர்ந்து சொல்லுங்க. நண்பர்கள் பட்டினி பழக்கமையா, கண்ணீரின் சொல்லவோம். இந்த நண்பர்கள் பட்டினி பழக்கமையா, கண்ணீரின் சொந்தம். இப்படித்தானே நான் வாழ்ந்து வந்தேன், எப்படி என்னை நீ தெரிந்து கொண்டு, இப்படித்தானே நான் வாழ்ந்து வந்தேன், எப்படி நீனே தெரிந்து கொண்டே, எப்படி என்னை தெரிந்து கொண்டே, எப்படி என்னை தெரிந்து கொண்டே. பஞ்ச பசி வந்தாலும் நிர்வாணமானாலும், ஒன்றுமில்லா மனிதரிடும் நாசமோசம் வந்தாலும் பஞ்ச பசி வந்தாலும் நிர்வாணமானாலும், ஒன்றுமில்லா மனிதரே நான் நாசமோசம் வந்தாலும் என்னே சேனை. சொல்லுங்க. காக்கின்றவரையா என்னை மூடி ரவலவதிர மக்கரவலவ என் இயேசு இயேசுவே காத்திடுவார். காக்கின்றவரையா. சிறகுகளால் மாதவ பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை ஆராதிங்க. தம் ரவலவதிர மக்கரவலவ தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார். ரீதா நகர்ந்த ரவலவதிர மக்கரா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். எங்களுக்கு இங்கே யாரும் இல்ல, உங்க அன்பை தவிர சொந்தம் என்று சொல்ல எதுவும் இல்ல. வந்தாரோ இங்கதான் ஏசப்பா, வந்தாலும் இங்கதான் ஏசப்பா. உங்களை தவிர எங்களுக்கு இங்கே யாரும் இல்ல, உங்க அன்பை தவிர சொந்தம் என்று சொல்ல எதுவும் இல்ல. அல்லேலூயா. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்படி துதித்து பாருங்க, அதிசயத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. இன்று நாள் மாத்திரம் இல்லைங்க, காலம் பொல்லாத காலம். சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஆத்மாவை கொள்ளையடிக்கலாம் என்று அங்கே இங்கமா அவனை சுத்திக்க வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே போனா அது கிடைச்சிடும், அங்க போனா எது போனாலும் எங்கே கிடைக்காதுங்க. நீங்க உட்கார்ந்தா தாங்க கிடைக்கும். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாரு, 1 மணி நேரம் கொடுத்து பாரு, தேவன் உன்னை உயர்த்துவாரு. அது சும்மா இல்லைங்க, அந்த வார்த்தை அது சும்மா இல்ல. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, தேவன் உன்னை தேசத்துல உயர்த்துவாருங்க.
அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. தானியேலை தேவன் உயர்த்தினார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவரை கர்த்தர் உயர்த்தினார். தேசத்திலே ஹalleluya. நீ உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க வேண்டும் என்றார். அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளு. ஹalleluya. அது மாத்திரமல்ல, திருவிருந்த ஆராதனையிலே தன்னைத்தானே தாழ்த்தி நீ என்ன செய்தாய்? ஹalleluya. ஹalleluya. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று அறியாமல் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஹalleluya. இதில் அநேகர் வியாதி உள்ளவராய் இருக்கிறார்கள், அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அந்த பாத்திரம் கிட்ட வரும்போது ஏனோ தான் என்றல்ல, நடுக்கத்தோடு அந்த பாத்திரத்திலே நீ பானம் பண்ண கட வேண்டும். என்னால முடியலனா, நான் பரிசுத்தம் இல்லை, இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் வாங்குவதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லுவாயினால் நீ அமைதியாய் உட்கார்ந்து விடு. உன் கைகளை நீட்டாதே. அமாத்திரமாய். ஹalleluya. நம்ம துதிக்கிறோம். ஹalleluya. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மளை ஆராதிப்போம். ஓ ஹalleluya. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவோ, யெகோவானிசே, எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து யெகோவானிசே, யெகோவானிசே பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி, யெகோவானிசே, 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 யெகோவானிசே. தீரு கொண்டெழுவரே சுவீரரே, மாறு கொண்டு மண்ணை மொண்டு செல்கிறார். சீரியழும் சிங்கங்கள் நம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யோத சிங்கம் அல்லேலூயா. யோத சிங்கம் எல்லாரும் ஹalleluya. யெகோவானிசே, 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 யெகோவானிசே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை இடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, யெகோவானிசே, யெகோவானிசே, யெகோவானிசே. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்து வேஷம் என்று செல்லுமா, கோஷம் இளம் இளைஞனா நெல்லுமா. கர்த்தர் நாமம் யெகோவானிசே, யெகோவானிசே, யெகோவானிசே,
வீரரே யெகோவா நிசி ஆவியில் நிறைந்த ஜெபம் செய்வோமே. யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே ஆயுதங்கள் அணிந்து கதவு செல்வோமே ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏதும் படைகள் அல்லவா, அல்லேலூயா, கொடிகள் ஏதும் படைகள் அல்லவா. யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி முடிந்ததென்று முழங்கினேன் வீரனே முற்றும் அவனை முறியடித்த வீரரே, சிலுவையிலே செத்த சித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே. வெற்றி வாகை சூடி பணிகிறோம் அல்லேலூயா வெற்றி வாகை சூடி பணிகிறோம் யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி ஏற்று பாடுவோம் எங்கள் கோரி வெற்றி கோடி அல்லேலூயா எங்கள் கோரி வெற்றி கோடி நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதா போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவராவின் நம்மில் இல்லையா, ஜீவதேவ சேனைகள் அல்லேலூயா ஜீவதேவ சேனைகள் அல்லவோ